Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஹெல்த்தியா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். மூங்தால் பக்கோடா. இது செய்ய தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு 250 கிராம், ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சோம்பு 1 ஸ்பூன், வெங்காயம் 2, சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், பெருங்காய பொடி 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற விடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறியிருக்கும். மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதில் ஜீரகம், பச்சை மிளகாய், உப்பு, கசூர் மேத்தி, சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம அரைச்ச பருப்பை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதில் வெங்காயம், மிளகாய் பொடி, கொத்தமல்லி, இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி, பெருங்காய பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பக்கோடா மிக்சரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக கிறிஸ்பியான மூங்தால் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.